வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. டிஎன் டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான கிளாஸஸ், இது இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ். நம்மளுடைய டெட் பக்கம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நம்ம கிளாஸஸ் வந்து அதிகமாக எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதனால் இப்போது நிறைய கிளாஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக எக்ஸாமுக்கு இந்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் வரும் அப்படிங்கிறதுடைய டாபிக் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செல் அப்படிங்கிற டைட்டில் இருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்குது. செல் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், பட் இது வந்து இம்பார்ட்டன்ட் வீடியோ. அதில் இன்னும் கொஞ்சம் டீஃபாக இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இந்த செல்லில் இருந்து என்னென்ன கேள்விகள் நமக்கு வரப்போகுது, எப்படி இதுக்குள்ளே எது நம்ம படித்த போதும் பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எது வந்து நமக்கு கேள்விகள் வரும் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸோட அடிப்படையில் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குறது வந்து ஒரு லிஸ்ட்லேருந்து கொடுப்பாங்க. இல்லை லாஸ்ட் பேஜுக்கு முன்னாடி அந்த கேள்விகள் 1 மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேஜுக்குள்ள 2வது பேஜுக்குள்ள, அதாவது கடைசி பேஜுக்கு முன்ன பேஜுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்ல இருந்து கேள்விகள் அதிகமாக எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த ட்ரிக்ஸ் நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த டாபிக்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் நமக்கு எக்ஸாம்ல கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லக்கூடிய ஏரியாவிலேருந்து நம்ம அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இதை கவர் பண்ணி எடுத்துக்கோம். உயிரினங்களுடைய அடிப்படை அழகு செல் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். உயிரினங்களின் அடிப்படை அழகு செல் தான். முதல்ல செல்லுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தலாம். செல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்தீங்கன்னா உயிரினங்கள். இப்போ கீழே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து நமக்கு ஆரம்பிக்கும். செல்கள், பல செல்கள் சேர்ந்தது திசுக்கள், பல திசுக்கள் சேர்ந்தது உறுப்பு, பல உறுப்புகள் சேர்ந்தது உறுப்பு மண்டலங்கள், அப்புறமா உயிரினங்கள் அப்படின்னு இப்படி ரிவர்ஸ்ல வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உயிரினங்கள்ல நம்ம பார்ப்போம். உயிரினங்களுடைய அந்த உடல் இருக்கு பாருங்க. உயிரினங்களுடைய அந்த உடல்ல உறுப்பு மண்டலங்கள் ஒன்னா சேர்ந்து வேலைகளை செய்யும். எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், கழிவுநீக்கு மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு பல மண்டலங்கள் உயிரினங்கள்ல இருக்கு. உயிரினங்கள் உள்ள உறுப்பு மண்டலங்கள் பல இருக்கு. சரி, அப்ப உறுப்பு மண்டலங்கள்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? உடம்புல பல வகை உறுப்புகள் ஒன்னா சேர்ந்து உறுப்பு மண்டலங்களா அமையுது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட தனித்தனி வேலைகளை செய்யக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா சுவாச மண்டலத்துல பாத்தீங்கன்னா நாசி துவாரங்கள் இருக்கும், நாசி அறைகள் இருக்கும், காற்றுக்குழாய், நுரையீரல் அப்படிங்கிற உறுப்புகள் இருக்கும். இதெல்லாம் சுவாச செயல்பாட்டுல பங்கெடுத்துக்குது அப்படின்ற ஒரு மெசேஜை நம்ம தெரிஞ்சுக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாவரங்கள்லயும் பாத்தீங்க அப்படின்னா வேறு அமைப்புல வந்துட்டு முதன்மை வேர், இரண்டாம் நிலை வேர், மூன்றாம் நிலை வேர்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த வேர்களுடைய வேலைகள் என்ன? நீர், கனிமம், அதாவது மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கனிமங்கள், நீர், இது எல்லாத்தையும் கடத்துறதுக்கும் தாவரத்தை வந்து ஸ்டெடியா நிலைப்படுத்துறதுக்கும் உதவுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அடுத்து உறுப்பு அப்படிங்கிற ஏரியால இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஏன்னா இந்த ஏரியால இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. உறுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெவ்வேறு திசுக்களுடைய தொகுப்பு. ஏன்னா கீழே திசுக்கள் இருக்கீங்களா? ஸோ வெவ்வேறு திசுக்களுடைய தொகுப்பானது ஒரு குறிப்பிட்ட வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு அப்படின்னு நம்ம படிப்போம். இதுக்கு பேர் உறுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. மனிதனுடைய உடம்புல வயிறு, கண், இதயம், நுரையீரல் இதெல்லாம் வந்துட்டு உறுப்புகள் நம்ம சொல்றோம். அதே மாதிரி தாவரங்களையும் இலைகள், தண்டு, வேர்கள் இதெல்லாம் உறுப்புகள் நம்ம சொல்றோம். இது எல்லாமே வேற வேற வகையான திசுக்களால உருவாக்கப்படுது. வெவ்வேறு வகையான திசுக்களால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. சரிங்களா? சோ திசு, அடுத்து திசுனா என்ன நம்ம பார்க்க போறோம். இந்த திசுல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு திசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேலைகளை செய்யறதுக்காக உருவான செல்களுடைய குழு. பல செல்கள் சேர்ந்தது திசு நம்ம சொல்லியிருக்கீங்களா? செல்களுடைய குழு, ஒரு குழு குரூப்பா. மனிதன் விலங்குகள்ல, அதாவது மனிதனாகட்டும் விலங்குகளாகட்டும், மனிதன் ஒரு விலங்கு தானே, நரம்பு திசு, எபித்தீலியல் திசு, இணைப்பு திசு, தசை திசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திசுக்களால் உருவாக்கப்பட்டிருக்க அந்த பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட தனித்தனி உறுப்புகளை சொல்லுவோம். அதே மாதிரி தாவரங்களையும் பார்த்தீங்கன்னா கடத்தும் திசு, புறத்தோல் திசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிப்படை திசுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய திசுக்கள் இருக்கு. சரிங்களா? ரைட். அப்போ உங்க திசுல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அது செல். இப்போ இங்கதான் நம்மளுடைய டாபிக் நம்ம இருக்கோம். இந்த செல் வந்து பாத்தீங்கன்னா உயிரினுடைய அடிப்படை அழகு செல் தான். செல் தான் உயிரினுடைய கட்டமைப்பை, அதாவது சொல்றது கட்டமைப்போட அழகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு உயிர் இருக்கும்னா அதுல செல்கள் பல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து செல்லினுடைய இந்த வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா உயிரினங்களும் ஒரு செல்லாலேயோ அல்லது பல செல்களையோ ஆனதுதான். பல வகையான செல்கள் இருந்தாலும் அவையெல்லாம் அடிப்படையில் ஒரே மாதிரியான சில பண்புகள் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். செல்லை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னா ராபர்ட் ஹூக். இது வந்து எக்ஸாம் அடிக்கடி கேட்பாங்க. இதுல வந்து கண்டுபிடிச்ச அவர் முதல்ல கண்டுபிடிச்சது ஒரு நுண்வாய்க்கில கண்டுபிடிச்சாரு. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அப்பெல்லாம் பயன்படுத்திட்டு இந்த நுண்ணோக்கிய என்ன சொல்றது மேம்படுத்தி ஒரு கூட்டு நுண்ணோக்கிய உருவாக்கினார் 1665. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அப்ப நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் பெரிய அளவுக்கு இருக்காது. சரிங்களா? சோ அப்ப இருந்த நுண்ணோக்கிய வச்சுட்டு ஒரு கூட்டு நுண்ணோக்கிய உருவாக்கினார். அதுலயும் பாத்தீங்கன்னா அவருடைய மைக்ரோகிராபியா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய அந்த நூல், அதாவது என்ன சொல்றது 1665 மைக்ரோகிராபியா அப்படிங்கிற தன்னோட நூலை வெளியிட்டாரு. அதுல முதல்ல செல் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தி திசுக்களுடைய அமைப்பை பத்தி விளக்கமா சொல்லியிருப்பார். லத்தீன் மொழியில செல்லுலா அப்படிங்கிறதுக்கு சிறிய அறை அப்படின்ற பேரும் அதுக்குண்டு. அதுக்குடைய பொருள் அதுதான்.
இப்ப செல்லினுடைய அந்த வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ரோகரியேட்டிக் செல்கள் அண்ட் யூகரியேட்டிக் செல்கள் சொல்றது இது தெளிவற்ற உட்கரு கொண்டது, இது தெளிவான உட்கரு கொண்டது. இப்ப 11th புக்ல பாத்தீங்கன்னா இடையில இன்னொரு வகை இருக்கிறத நம்ம படிப்போம். 2 வகைகள் வந்து பாத்தீங்கன்னா 6th to 10th இருக்கக்கூடிய புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதாவது தெளிவற்ற உட்கரு இருக்கிறது ப்ரோகரியேட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு தெளிவான உட்கரு இருக்கிறது யூகரியேட்டிக் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ப்ரோகரியேட்டிக் செல்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாக்டீரியா மாதிரியான ஒரு செல் நுண்ணுயிர்கள்ல ப்ரோகரியேட்டிக் செல்கள் இருக்கு. இதுல தெளிவான உட்கருகள் இருக்காது. இதோட உட்கரு நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்றது. தெளிவற்ற உட்கரு, அதாவது இதோட உட்கரு நியூக்ளியாய்டுன்னு சொல்லப்படுது. சரிங்களா? இதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு. இந்த செல்களோட நுண்ணுறுப்புகளை சுத்தி சவ்வுகள் இருக்கிறது இல்லை. இந்த அதான் சொல்றது, இது வந்து அந்த நியூக்ளியாய்டுக்கு வந்து தெளிவற்ற உட்கரு தான் நம்ம சொல்லுவோம். இதுல அதுக்கு பேர் வந்து நியூக்ளியாய்டு சொல்லுவோம். இந்த பூமியில முதல்ல உருவான செல் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோகரியேட்டிக் செல் தான், தெளிவற்ற ஒரு உட்கரு கொண்ட செல் தான் சொல்லப்படுது. இது பாத்தீங்கன்னா 0.00003 மைக்ரோமீட்டர் முதல் 2 மைக்ரோமீட்டர் 2.0 மைக்ரோமீட்டர் வரைக்கும் விட்டம் இருக்கும். அதோடைய விட்டம் இருக்கும். எடுத்துக்காட்டா எக்ஸரிச்சியா கோலை பாக்டீரியான்னு சொல்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா. சரிங்களா? எக்ஸரிச்சியா கோலை பாக்டீரியா, இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ல நிறைய அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து யூகரியேட்டிக் செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெளிவான உட்கரு இருக்கிற செல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது ப்ரோகரியேட்டிக் செல்களை விட அளவுல பெரியது அப்படின்னு சொல்றது. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா தாவர செல்கள், விலங்கு செல்கள், பெரும்பான்மையான பூஞ்சைகள், ஆல்காக்கள், இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து 11th புக்லயும் கொடுத்திருக்கக்கூடிய செல்லின் வகைகள் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிப்போம். இடையில இன்னொரு இது கொடுத்திருப்பாங்க. அதாவது செல்லோட ஒழுங்கமைவு உட்கரு பண்பை வச்சு உயிரினங்களை 3 வகையை பிரிச்சிருப்பாங்க. ப்ரோகரியேட்டிக் தொல் உட்கரு உயிர்கள் சொல்றது. மீசோகேரியோட்டுகள் அப்படிங்கிறது 3வதாக இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். மீசோ, இது வந்து 11th புக்கில் கொடுத்திருப்பாங்க. மீசோ கேரியோட் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேரியோட்டுகள், ஏன்னா இங்க கேரியோட் இங்கேயும் கேரியோட், அதே மாதிரி மீசோ கேரியோட். சரிங்களா? இது வந்து 3வதாக நமக்கு 11th புக்கில் தான் கொடுத்திருப்பாங்க. இது 1, இது 2, இது மிடில் தான் வரும், இது 3. சரிங்களா? சரி, இதுல என்ன நம்ம தெரிஞ்சு போறோம்னா இடைப்பட்ட உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யூகரியேட்டுகள் உண்மை உட்கரு உயிரிகள் நம்ம சொல்லுவோம். ப்ரோகரியேட்டுகள் அது தெளிவற்றதுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ப்ரோகரியேட்டுகள் பார்த்தீங்கன்னா தொன்மையான உட்கரு இருக்கக்கூடிய உயிரிகள் ப்ரோகரியேட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு பாக்டீரியங்கள், நீல பசும்பாசிகள், மைக்கோபிளாஸ்மா, அப்புறம் ரிக்கெட்சியா, இதெல்லாம் சொல்லலாம். ஸ்பைரோகிட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மீசோகிரியேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த 3வது வகையா சொல்றது அது மிடில், அது டாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை நம்ம சொல்லுவோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டோம். இப்போ 2வதுல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டாட்ஸ் அப்படிங்கிற அந்த அறிஞர், டாட்ஸ் அப்படிங்கிற அறிவியலாளர் 3வது வகை உயிரினங்களை மீசோகரியேட்டுகள் அப்படின்னு சொல்லார். சரிங்களா? ப்ரோகரியேட்டுகளுடைய சில பண்புகளும் யூகரியேட்டுகளுடைய சில பண்புகளும் இந்த உயிர்கள்கிட்ட இருக்கு இந்த மிடில். எடுத்துக்காட்ட சொன்னோம்னா நாக்டிலுகா அப்படின்னு சொல்லக்கூடியது, நாக்டிலுகா, இதையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஜிம்னோடினியம், நாக்டிலுகா, ஜிம்னோடியம், பெரிடினியம் மாதிரியான தாவர மிதவை உயிர்கள், அதே மாதிரி டைனோபிளஜெலேட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுவும் இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அடுத்து யூகரியேட்டுகள் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். ஏன்னா நம்ம ஏற்கனவே இங்க நம்ம படிச்சிருப்போம். இது வந்து இடையில இப்ப பார்க்கக்கூடியது 3வது வந்து யூகரியேட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த யூகரியேட்டுகள் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸாம்ல வர்ற மாதிரி இருந்தோம்னா உண்மையான உட்கரு இருக்கக்கூடிய உயிர்களுக்கு யூகரியேட்டுகள் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியங்கள், பசுங்கணிகங்கள், இதெல்லாம் சொல்லலாம். இப்போ செல்லினுடைய இந்த இப்போ ஒரு செல் உயிர்களுக்கான எக்ஸாம்பிள் வந்து அமீபா, பாக்டீரியா, இதெல்லாம் நம்ம படிப்போம். இப்போ செல்லுடைய நுண்ணுறுப்புகள்னு சொல்லிட்டு நம்ம இதை பின்னாடி படிக்க போறோம். இப்போ தாவர செல், விலங்கு செல், இந்த 2க்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்துக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி செல்லினுடைய நுண்ணுறுப்புகளை பற்றி பார்ப்போம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த கண்கள், இதயம், நுரையீரல் அப்படின்னு உறுப்புகள் எப்படி தனித்தனியா வேலையை செய்யுதோ அதே மாதிரி செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய பல வேலைகளை வந்து செய்யறதுக்கு பல உறுப்புகள் இருக்கு. செல்கள் பல அளவுகள் இருக்கு. இதோட அளவுன்னு சொல்லணும் அப்படின்னா மைக்ரோமீட்டர் இருந்து, அதாவது 1 மீட்டர்ல, அதாவது 1 மீட்டர்ல 1000ல் ஒரு பகுதி மைக்ரோமீட்டர்னு சொல்றாங்க. சரிங்களா? 1000ல் ஒரு பகுதி, அதாவது மைக்ரோமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வேறுபடுதுன்னு சொல்லுவாங்க. பாக்டீரியாக்கள் ரொம்ப சின்னதான், ஆனா ஒரே செல்லர் ஆனதுன்னு சொல்லுவோம். இது 0.1 இருந்து 0.5 மைக்ரோமீட்டர் வரையிலான அளவுல இருக்கும் பாக்டீரியாக்கள். அதனாலதான் இந்த இடத்துல பாக்டீரியாக்கள் சொல்லிட்டு நம்ம தனியாக கொடுத்துருப்போம். இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். சரிங்களா? இதுக்கு மாறா, அதாவது ஒரே செல்லாலான நெருப்புக்குள்ளுடைய முட்டை பாத்தீங்கன்னா 170 mm, இது எக்ஸாம்ல ஒரு டைம் கேட்டிருக்காங்க. 170 mm சரிங்களா விட்டம் இருக்கும் ஒரே செல்லாலான நெருப்பு கோழியுடைய முட்டை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு செல்லுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன ரொம்ப நீளமான, மிக நீளமான செல் எது அப்படின்னா நம்ம நரம்பு செல் தான் சொல்லுவோம்.
செல்லோட அளவுக்கும் ஒரு உயிரினத்தோட அளவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்ற ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு யானையினுடைய செல்லு பாத்தீங்கன்னா, யானை தான் பெரிய உருவத்தில் இருக்கு, சுண்டலி பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உருவத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்ப யானையுடைய அந்த செல் பாத்தீங்கன்னா சுண்டலியுடைய அந்த செல்லை விட ரொம்ப பெருசா இருக்குனால அவசியம் இல்லை, ஒரே மாதிரியான அளவுகள் இருக்கும். இந்த மாதிரி டிஃபரெண்ட் இந்த மினிமம் லெவலில் தான் இருக்கும். செல்களோட எண்ணிக்கை உயிரினத்துக்கு மாறுபடும் அப்படின்னு ஒரு மெசேஜுக்காக தான் அதை சொல்லியிருப்பாங்க. ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டாக அமீபா, பாக்டீரியா இதெல்லாம் சொல்லலாம். பல செல் உயிரினத்துக்கு உதாரணத்துக்கு இது எக்ஸாம், அதாவது நம்ம புக்ல ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்கன்றதுனால இதை மென்ஷன் பண்ணிருக்கேன். பல செல் உயிரினத்துக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஸ்பைரோகேரா, மாமரம், மனிதன் இதையெல்லாம் சொல்லலாம். தோராயமா மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 3.7 × 10⁻13 போட்டு 3 இன்ட்டு, புரியுங்களா? சோ இதை வந்து வேற மாதிரி சொல்லலாம். அதாவது 37ன்னு போட்டுக்கோங்களேன். முதல்ல இப்படி இருக்குன்னா 37 13 டிஜிட் நமக்கு சேர்ந்துக்கணும். அதாவது புள்ளி கிட்ட இருந்து இந்த 3 கிட்ட இருந்து இங்க புள்ளி கிட்ட இருந்து சேர்த்தீங்கன்னா 13 சொல்லும் போது பாத்தீங்கன்னா நமக்கு 1 2 3 2 3 1 2 3 4 3 12. ஓகே, ஏன்னா 4 டைம் போட்டிருக்கேன். 1 2 3 4 டைம் போட்டிருக்கேன். 4 டைம் இது 12 அப்படின்னா இதோட சேர்ந்து 13. அப்ப 3.7 × 10⁻13 அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ இது வந்து என்னன்னா மனிதனுடைய அந்த செல்கள் இவ்வளவு செல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், அடுத்து பாத்தீங்கன்னா செல்லுடைய நுண்ணுறுப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து இதோட நமக்கு முடிஞ்சிருக்கு. செல்லினுடைய நுண்ணுறுப்புகள், இதுல இருந்து நமக்கு ஒரு எக்ஸாம்ல கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய சிறப்பு பெயர்கள் அந்த பக்கம் செல் சுவருக்கு சிறப்பு பெயர் என்ன, தாங்குபவர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதனால அதை மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். அதாவது செல் சுவர்ல என்ன ஸ்பெஷல்னா செல்லை பாதுகாக்கிறது, செல்லுடைய உறுதியை தருது. சரிங்களா? இதோட சிறப்பு பெயர் தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர். தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர் அப்படின்ற ஸ்பெஷல் பெயர் அதுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் செல் சவ்வு, இதுக்கு வந்து செல் கதவு நம்ம சொல்லுவோம். ஏன்னா பாத்தீங்கன்னா செல்லுக்கு பாதுகாப்பு தருது, செல்லுடைய அதாவது போக்குவரத்துக்கு உதவுது, அதோடைய டிராவல் பண்ற அந்த போக்குவரத்துக்கு உதவுது. இதோட சிறப்பு பேர் வந்து பாத்தீங்கன்னா செல்லின் கதவு. அப்படின்னா வந்தாருன்னா உடனே கதவு திறந்து விடுவார், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். சைட்டோபிளாசமுக்கு செல்லின் நகரும் பகுதின்னு சொல்லுவோம். அதாவது தண்ணி, அதாவது நீர் அல்லது ஜெல்லி மாதிரியான செல்லுக்குள்ள இருக்கிற நகரக்கூடிய பொருள். சரிங்களா? இதோட சிறப்பு பேர் செல்லின் நகரும் பகுதின்னு சொல்லுவோம். மைட்டோகாண்ட்ரியா, இதுல இருந்து எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மைட்டோகாண்ட்ரியா, பசுங்கணிகம், இந்த ரெண்டுமே வந்து 11th 12th ரொம்ப ஆழமா ரொம்ப பிரீஃபா கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நமக்கு எக்ஸாம்ல அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏடிபி அடினோட்ரை பாஸ்பேட் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, மைட்டோகாண்ட்ரியால வரக்கூடியது. பசுங்கணிகத்துல இருந்து நமக்கு அதுல கேள்விகள் வருது. ஸோ இது ரெண்டு மட்டும் தனித்தனி டாபிக்கா ஒரு கிளாஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்னுடைய சிறப்பு பெயர்களை பேஸ் பண்ணி நம்ம இதில் கொடுத்தனால இந்த இதில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபுல்லா ஒரு ரேண்டமா பார்த்துட்டு போயிடும். மைட்டோகாண்ட்ரியால செல்லுக்கு தேவையான அதிக சக்தியை ஆற்றலை உருவாக்கி தருது. அதனால இதுக்கு வந்து செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 5வதாக பசுங்கணிகம், செல்லின் உணவு தொழிற்சாலைன்னு சொல்றது. இதுல பச்சையம் அப்படிங்கிற நிறம் இருக்கு. இது சூரிய ஒளியை கவர் பண்ணி ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவு தயாரிச்சு அந்த தாவரத்துக்கு தருது. ஸோ அதை வந்து சாப்பாடு தரக்கூடிய உணவு தொழிற்சாலை பசுங்கணியம் அப்படின்னு சொல்லி பிடிப்போம். அதை பாருங்க, அந்த சூரிய ஒளி, நீர், பச்சையம் இதெல்லாம் சேர்ந்து அங்க ரியாக்ஷன் ஆகி நமக்கு அதுக்கு தாவரத்துக்கு தேவையான சத்து பொருள் அதை கொடுக்குற விஷயத்தை பத்தியும் முழுமையா நம்ம அதில் படிக்க போறோம். அதனால பசுங்கணிகம் மைட்டோகாண்ட்ரியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது தனித்தனியா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நுண்குமிழ்கள், அதாவது சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்றது. இது உணவு, நீர், வேதிப்பொருளுடைய சேமிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. இதோட சிறப்பு பேர் சேமிப்பு கிடங்கு. உட்கரு வாயில் சொல்றது நியூக்ளியஸ் உரை அப்படின்னு சொல்லக்கூடிய, நியூக்ளியஸை சுத்தி அமைச்சு அதை பாதுகாக்குது. நியூக்ளியஸோட உள்ளையும் வெளியும் அதை என்ன சொல்றது பொருள்களை வந்துட்டு அனுப்புது. இதோட சிறப்பு பேர் வந்து உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ விலங்கு செல்களை விட தாவர செல்கள் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் என்னன்னா செல் சுவர், பசுங்கணிகம் அப்படின்னு 2 கூடுதலா இருக்கும். தாவர செல்கள் செல் சுவர், பசுங்கணிகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கூடுதலாக இருக்கும். சரி, இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவலை மட்டும் கேட்ச் பண்ணி இதில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு டாபிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை இதுல பொறுத்தவரை இதுல கண்டிப்பாக கேள்விகள் வரும். சரிங்களா? ஏன்னா அங்க படிக்கிறதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அது ஒருவேளை இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு கேள்விகளை கேட்டுருவாங்களோ அப்படின்ற பயமெல்லாம் உங்களுக்கு வேணாம். கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து அவங்க கேள்வி எடுத்திருப்பாங்கிறது நம்ம ஓரளவுக்கு அதுல கெஸ் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? அதனால வந்து என்னன்னா, அதாவது நம்ம பாத்தீங்கன்னா முக்கியமான இந்த டைட்டில் இந்த சிறப்பு பெயர்கள் வந்து ஒரு கேள்விகள் வருது. இந்த மாதிரி சிறப்புகள் இதுல இருந்து அடிக்கடி கேள்விகள் எடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த புக்குடைய அந்த கடைசி வினாக்கள், அந்த கடைசி டாபிக் ஒரு சாப்டர் இருக்குன்னா அந்த சாப்டருக்கு லாஸ்ட்ல வந்து அந்த கோயிட்டன்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்ல இருந்து அது முதல் லாஸ்ட் கண்டென்ட் இல்லை அதுக்கு முன்னாடி கண்டென்ட்
அது வந்து அதிகமான கேள்விகள் எடுத்திருக்காங்க. அதாவது சாப்டருடைய கடைசி பகுதியிலிருந்து கேள்விகள் நிறைய எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி தகவல்களை அதில் கேதர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது உங்களுக்கு மைண்டில் வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லா டாப்பிக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.